Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va faire des burgers et des frites maison. இன்னைக்கு பர்கரும் உருளைக்கிழங்கு ஃப்ரீட்டும் செய்ய போகிறோம். Je suis en train de mettre 500 g de steak haché de bœuf dans un bol. ஒரு பவுலில் அரைச்ச 500 g மாட்டுக்கறி போடுறேன். J'ai sorti 2 oignons que j'ai déjà pelés, je vais les couper en tout petits bouts. 2 வெங்காயத்தை எடுத்து தோல் நீக்கிட்டு இப்போ அதை குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். À présent, je suis en train de peler les pommes de terre pour faire les frites maison. Je suis en train de couper dans le sens de la longueur. 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிடுங்க தோல் நீக்கிட்டு. Comme assaisonnement, je vais commencer d'abord par mettre le sel. Je vais mettre une demi-cuillère à café de sel. 1/2 teaspoon உப்பு போடுங்க அந்த கறி மேலே, அரைச்ச கறி மேலே. L'ail semoule, j'ai mis 3/4 de cuillère à café. On peut aller jusqu'à 1 cuillère à café. பூண்டு தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கூட போடலாம். Poivre moulu, une demi-cuillère à café. 1/2 teaspoon மிளகுத்தூள். 1 cuillère à café de persillade provençale. இங்கே பாட்டிலில் விற்கும் பெர்சியாதுன்னு. இதில் வந்து எல்லாம் கலந்துருக்கும், வெங்காயம்லாம் போட்டு கலந்து இலை நம்ம கொத்தமல்லி கீரை மாதிரி இது ஒரு இலை, இது கலந்து விற்பாங்க. இது வேணும் இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல, கொத்தமல்லி கீரை கூட நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை வந்து அதில் கொட்டிடுங்க. On rajoute à présent l'oignon coupé. Il faut bien mélanger l'ensemble. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. J'ai déposé une sauteuse sur le feu et puis je vais rajouter de l'huile de pépins de raisin pour faire frire les frites. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதை அதில் போட்டு பொரிச்செடுக்கணும். ஃப்ரீட் ரெடி ஆகும் ஒரு பக்கத்தில், ஏன்னா பொரிச்செடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும். பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நான் கறியை பொரிச்செடுப்பேன் பாருங்கள். Je verse un tout petit peu d'huile dans la poêle qui se trouve juste à côté pour la viande. பக்கத்தில் இருக்கிற நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்குறேன் இது கறியை பொரிக்கிறதுக்கு. Ça y est, j'ai commencé à mettre les tranches de pommes de terre et je vais les laisser dorer tranquillement. உருளைக்கிழங்கெல்லாம் எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ பொறுமையாக பொன்னிறம் வர வரைக்கும் அதை திருப்பி விட்டுக்கிட்டு கவனிச்சுன்னு இருக்கணும். Avec une louche, je vais ramasser une portion de viande et laisser mariner un court instant. ஒரு குழிக்கரண்டியை அளவாக வச்சுக்கோங்க. அதில் அப்படி ஒரு அளவுக்கு இந்த அரைச்ச கறி அப்படியே எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு பர்ஷம் கிடைக்கும், ஒரு அளவு கிடைக்கும். இது எடுத்து கையில் வந்து ஒரு பெரிய உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த பேக்கெட்டில் இருக்கிற அரைச்சக்கறி வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிற கறி. இதை வந்து நீங்கள் அடுப்பில் போட்டு நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டிங்கன்னா கூட கறி வந்து நம்ம போடுற சைஸ்லேயே இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெருசாக போட்டாலும் சுருங்கிடும். அதனால் நீங்கள் பண்ண சைஸுக்கு போடணுன்னா அதோட கொஞ்சம் பெரிய சைஸாக போடணும். அப்போ தான் ஒரு அளவுக்கு வரும். நான் அந்த அளவுக்குலாம் போடல, 10 2 வச்சுக்கினான்னு நான் ஒரு அளவுக்கு தட்டி போட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உடஞ்சிரும், திருப்பும் போது உடஞ்சிரும். அதனால் ஒரு அளவுக்கு தட்டி இப்படி போட்டுட்டிங்கன்னா செய்வோம். J'ai ramassé une boule de viande et je l'ai étalée sur la paume de ma main. Et puis comme une galette, je vais le déposer délicatement sur l'huile chaude. Et puis il faut que je le tourne à chaque fois pour le laisser cuire. Ça va me servir de steak pour mon hamburger. Mais le souci avec les steaks hachés industriels, c'est que ça va se rétrécir à la cuisson et perdre sa taille initiale. Si vous faites des grandes galettes, ça pourra aussi se briser à la cuisson. Alors, on va faire une moyenne et si vraiment on trouve que c'est trop petit, on pourra mettre 2. இப்போது அந்த கறி வடையை திருப்பி விட போகிறேன். ஏன்னா ஒரு பக்கம் செவந்து வந்துடுது. திருப்பி விட்டுட்டு அந்த பக்கம் வேகட்டும். Je viens de retourner la galette de viande et puis je vais laisser cuire de l'autre côté. Je vais finir de cuire tranquillement toutes les galettes de viande ainsi que les frites. Puis on va aller faire les hamburgers. இந்த பக்கம் உருளைக்கிழங்கை பொரிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வடையாக தட்டி நல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பன்னு செய்ய போகிறோம்.
இந்த பாட்டிலில் கார்னிஷான்ற காய் இருக்குது. அது கொக்கோம்பர், அதாவது வெள்ளரி பிஞ்சோட குட்டி சைஸு. சின்னதாக இருக்கும் போதே வெள்ளரி பிஞ்சு எடுத்து அதை அழுத்தமாக இருக்கும் பாருங்கள், சின்னதாக அதை எடுத்து இந்த பாட்டிலில் போட்டுடுவாங்க. அது கூடயே தண்ணி, காடி, சர்க்கரை, உப்பு, குட்டி குட்டி வெங்காயம், அப்புறம் வாசனை இலை எல்லாத்தையும் போட்டு இதை அப்படியே பக்குவப்படுத்தி வைப்பாங்க. ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடும். இதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சர்க்கரை குறைவாக இருக்கும், ஆனால் காடி வந்து மென்மையாக இருக்கும். இது வந்து புளிப்பு தன்மை கொடுக்கும். இதை நம்ம கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி பர்கரில் வைக்க போகிறோம். Il faut couper les cornichons dans le sens de la longueur en fines tranches et puis on va les réserver pour l'instant. J'ai sorti la moutarde, கடுகு சோஸு, மயோனேஸு, இந்த 2 பாட்டிலும் எடுத்து வெளியில் வைக்கிறேன். J'ai aussi sorti la mayonnaise. Je vais aussi sortir les feuilles de salade pour les couper en fines tranches. இப்போ வந்து சலாட் இலையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நீட்டு வாக்கில் வெட்டிட போகிறேன். Voilà, j'ai à ma disposition tous les ingrédients nécessaires pour faire le burger. On va commencer à le faire tranquillement à présent. இப்போது பர்கருக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன் மேசையில். இதை வச்சு நம்ம இப்போ பண்ணை செய்ய போகிறோம். பாருங்கள், j'ai sorti ma plaque de four vêtue d'un papier de cuisson. ஒரு பெரிய பேக்கிங் ட்ரே எடுத்து அது மேலே பேக்கிங் பேப்பரை போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பேக்கெட்டில் 4 பெரிய பன் இருந்தது. அந்த பன்னை நான் இப்போ எடுத்து வைக்கிறேன். இது கூடயே இன்னொரு பேக்கெட்டில் வந்து 6 சின்ன சைஸ் பன் இருந்தது. அதில் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். Je viens de sortir les 4 grands pains burger. Je vais aussi prendre en plus quelques petits pains burger. Ce pain est déjà pré-découpé. Il suffit juste de tirer délicatement pour les séparer en 2 parties. இந்த ரொட்டி ஏற்கனவே கட் பண்ணியே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு பொறுமையாக இழுத்தோன்னா 2 பார்ட்டாக அழகாக வந்துடும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இழுத்துட்டிங்கன்னா சில நேரத்தில் வந்து பிச்சுக்கும். அதனால் பொறுமையாக செஞ்சிங்கன்னா அழகாக வரும். Je ramasse un peu de moutarde et un peu de mayonnaise et puis je vais déposer sur une des parties du pain. இப்போது கொஞ்சோண்டு முத்தார்து, கொஞ்சோண்டு மயோனேஸையும் ஒரு பகுதியில் இருக்கிற ரொட்டியில் ஒண்டி வைங்க. Sur l'autre part du pain, j'ai mis du ketchup. 2வது பகுதி இருக்குல்ல அந்த ரொட்டியில், அதில் வந்து கொஞ்சம் கெச்சப் வச்சுருங்க. À l'aide d'un couteau, je suis en train d'étaler les sauces posées sur toute la surface du pain. ஒரு கத்தியால் என்ன செய்யுங்க, ரொட்டி மேலே இருக்கிற சோஸை ஜாம் தடவுற மாதிரி நல்லா தடவி விட்டுடுங்க. Par-dessus le ketchup, je vais venir déposer un des steaks hachés que je viens de faire auparavant. அந்த ketchup தடவுன ரொட்டி மேலே ஒரே ஒரு அரைச்சக்கறி வைங்க. Si vous trouvez que le steak haché est beaucoup trop petit que le pain, dans ce cas-là, on peut en mettre 2. Moi, je mets ici 2 parce que comme le pain il est grand, le steak haché paraît petit, du coup j'ai mis 2. Mais pour les petits pains, on peut en mettre qu'un seul. நான் இந்த ரொட்டியில் 2 ஸ்டேக் haché வச்சுருக்கிறேன். Par-dessus les steaks, je dépose un fromage carré. கறிக்கு மேலே இப்போ ஒரு சீஸை வச்சுருங்க. Par-dessus le fromage, on va mettre un peu d'oignon. இப்போது அந்த சீஸ் மேலே கொஞ்சோண்டு வெங்காயம் வைங்க. À côté de l'oignon, je dépose un peu de cornichon. அந்த வெங்காயத்து பக்கத்தில் கொஞ்சோண்டு வெள்ளரி பிஞ்சு வச்சுருங்க. Par-dessus, j'ai déposé 2 tranches de bacon. அதுக்கு மேலே 2 bacon வச்சுருக்கிறேன். Voilà les amis, le garnissage est terminé. Il faut fermer avec l'autre partie du burger. Ici, je le retourne. Voilà, le burger est prêt. Il faut juste l'enfourner à présent. இந்த ஹம்பர்கரில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ நான் திருப்பிடுறேன். இதுதான் மேல் பகுதி. மேல் பகுதியில் தான் எள்ளுலாம் போட்டிருக்கோம். J'ai enfourné ces burgers sans préchauffage 3 minutes 180 degrés Celsius. அவனை ஆன் பண்ணி சூடு பண்ணிலாம் வைக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு 3 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வந்து இதை வச்சு எடுத்துட வேண்டியது தான். குயிக் ஆகிடும். Attention, si vous laissez trop longtemps, le chapeau risque de cramer ou de devenir très dur et c'est pas bon à manger. 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் அவனில் வச்சாலும் இல்லை அதிகப்படியான டெம்பரேச்சரில் வச்சாலும் மேலே இருக்கிற அந்த தொப்பின்னு சொன்னேன்ல, அந்த ஷப்போவானது அழுத்தமாகிடும். அது இல்லாமல் சில நேரத்தில் கருகியும் போயிடும்.
அதனால் ஜாக்கிரதையாக செய்யுங்க. நான் அமுக்கி பார்க்குறேன் பாருங்கள், ஏன்னா கருகிட போகுது, அழுத்தமாயிட போகுதுன்னு கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சலாடு, அது இப்போ தான் வைக்கணும். ஃபூரில் வைக்கும் போது வைக்கக்கூடாது. அதனால் இப்போ ஒரு தொப்பியாக எடுத்துகிட்டு நான் அந்த சலாடை வச்சுட்டு திருப்பி மூடிடுவேன் பாருங்கள். Pour finaliser ma recette, je vais juste enlever le chapeau de chaque burger et puis je dépose les feuilles de salade coupées et je les referme. Il ne nous reste plus qu'à les goûter avec du bon frites maison. Je vous souhaite un bon appétit et je vous dis à bientôt pour une prochaine vidéo. சூடாக இருக்கும் போது இந்த பர்கரை சாப்பிட வேண்டியது தான். பக்கத்தில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்தோம்ல ஃப்ரிட்ஜு, அதை வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடியுது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.